கைஸ், இட்ஸ் அரவினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாரிஸ், கண்டிப்பா நிறைய பேத்துக்கு பாரிஸ் போகணும்னு ஒரு சிறிய அளவு ஆசை இருக்கும். அதே அளவுக்கு தான் எனக்கும் ஆசை இருக்கு. பட் நான் இன்னைக்கு வந்துட்டு பாரிஸ்ல நடந்த ஒரு கதை சொல்ல போறேன். பாரிஸ் த சிட்டி ஆஃப் லவ். பட் 1981ல ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அமைதியான ஜப்பனீஸ் மேன் இசை சகாவா கொடூரமான ஒரு கிரைம் பண்ணியிருக்காரு பாரிஸ்ல. இன்னைக்கு நான் யார் பத்தி பேச போறேன்னா இசை சகாவா. இவர் வந்துட்டு இந்த கோபே கெனிபல்னு சொன்னா தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். 1949 சகாவா வந்துட்டு கோபே ஜப்பான்ல பிறக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில பிறக்கிறாரு. சகாவா பார்க்கறதுக்கு பொலைட், இன்டெலிஜென்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் ஆன ஒரு பர்சன் மாதிரி தான் இருப்பாரு. என்னதான் அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் அங்க வந்து ஒரு டார்க்கான ஒரு விஷயம் இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து சகாவோட மைண்ட் வந்துட்டு டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் வந்துட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அவருக்கு பெண்கள் மேல வந்துட்டு அப்நார்மலான ஒரு அப்சஷன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் பொசஸ் பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கு. எப்படி சொல்றதுன்னா அவருக்கு வந்து பெண்கள் மேல ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்கு. அவர் தனியாக பாரிஸ் போயிருக்காரு லிட்ரேச்சர் படிக்கிறதுக்காக. ஆனா என்ன இருந்தாலும் அவரோட எண்ணம், அதாவது பெண்கள் மேல வந்துட்டு தப்பான எண்ணம் வந்துட்டு அதிகமா தான் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. பாரிஸ்ல அவர் வந்துட்டு ரேனி ஹால்த்வெல்த்தை வந்துட்டு மீட் பண்றாங்க. ரேனிக்கு வந்து அப்போ வந்து 25 வயது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு டச் ஸ்டூடெண்ட். ரேனி வந்துட்டு சகாவுக்கு வந்துட்டு பிரெஞ்சு கத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா சகாவா வந்துட்டு ரேனிய மோர் தென் அ ஃப்ரெண்டா தான் பார்த்தாங்க. சகாவா அவர் வந்துட்டு ரேனி மேல வந்துட்டு ரொம்பவே அப்சஸ்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரே எண்ணம் தான் இருந்துச்சு, என்னதுன்னா எப்படியாச்சும் ரேனிய அடையணும்னு. ஜூன் 11, 1981 சகாவா வந்துட்டு ரேனிய வந்து அவரோட அபார்ட்மெண்ட்க்கு இன்வைட் பண்றாங்க. அவர் போயட்ரி ரீடிங் லேர்ன் பண்ணுறதுக்காக ரேனிய இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரேனி வீட்டுக்கு வந்த உடனே சகாவா வந்துட்டு ரைஃபிள் எடுத்து அவங்களோட நெக், அதாவது அவங்க கழுத்து பின்னாடி ஷூட் பண்ணிட்டாரு. அஃப்கோர்ஸ் சகாவா நினைச்ச மாதிரி ரேனி இறந்து போயிட்டாங்க. சகாவா வந்துட்டு ரேனியோட பாடிஸ், அதாவது பார்ட்டா வெட்டி அவர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமா ரேனியோட பாடி, அதாவது ரேனி பாடியில இருக்கிற சில பகுதிகளை வந்துட்டு கன்சியூம் பண்ணலான்னு, அதாவது சாப்பிடலான்னு. கன்சியூமோட அர்த்தம் என்ன சொல்ல வரேன்னா, ரேனியை வந்துட்டு அவரு சாப்பிட்டாரு. எதனால சாப்பிட்டாருன்னா அப்போதான் வந்துட்டு ரேனியை வந்துட்டு அவங்க ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபியூ டேஸ் கழிச்சு சகாவா என்ன பண்ணியிருக்காருன்னா ரேனியோட பாடிஸ்ல இருக்கிற மிச்ச மீதி பார்ட்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரிய சூட்கேஸ்ல வந்துட்டு அந்த மிச்ச மீதியை வந்துட்டு போட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ சகாவா எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்கிற ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, அவர் வந்துட்டு அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போனார்ல, அந்த சூட்கேஸ்ல வந்துட்டு டிராப்ஸ் ஆஃப் பிளட் வந்துட்டு லீக்கிங் ஆகிருக்கு. அதனாலதான் ஒரு சில பேர் பார்த்துருக்காங்க. ஒரு விஷயத்த பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக சகாவோட அப்பார்ட்மெண்ட்க்கு போயிருக்காங்க. பட் சகாவை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பொலைட்டா காமா, அதாவது எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அவர் கன்ஃபெஸ் பண்ணியிருக்காரு இந்த கொலை வந்துட்டு அவர் தான் பண்ணியிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் ரேனி பாடி வந்துட்டு கன்சியூம் பண்ணியிருக்காருன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. எப்படின்னா வந்து அவர் பயப்படவே இல்லை. லைக் அவர் வந்துட்டு பயப்படவே இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப காமா, ரொம்ப அவர் பண்ணது வந்து தப்பே இல்லாம, லைக் கில்ட்டி இல்லாம அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. பாரிஸ்ல இருக்கிற சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்துட்டு சகாவை சென்ட் பண்ணியிருக்காங்க கன்சல்டேஷனுக்காக. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்துட்டு லீகலி இன்சேன். அவர் வந்து கோர்ட்ல கூட போயிட்டு அவர் ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுக்குற பதில் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஒரு தெளிவான ஒரு மனிதன் சொல்றதுக்கும் ஒரு தெளிவில்லாத ஒரு ஆள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு சொல்றாங்க. 2 வருஷம் கழிச்சு சகாவை வந்துட்டு ஜப்பானுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க ஜப்பான்ல சென்ட் பண்ணிட்டோன்னே கண்டிப்பா அங்க இருக்கிற சைக்காட்ரிஸ்டும் அவர் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு
பரிசோதனை, அதாவது செக் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. பட் ஜப்பனீஸ் சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டு சகா வந்துட்டு டிக்ளேர் பண்றாங்க தட் அவர் வந்துட்டு நார்மலான பர்சன், அதாவது ஹி இஸ் சேன், அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து எந்த ஒரு சார்ஜ் பண்ணாம, அதாவது அவர் பண்ண குற்றத்துக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அவர் வந்து ஃப்ரீயா வெளியே விட்டுட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இஷ்யூல, இந்த ஒரு கேஸோட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு லைக் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே ஜப்பானுக்கு கொடுக்கல. ஸோ கொடுக்காதனால அவங்களால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல. ஸோ சகாவோட அப்பா, அதாவது அவங்களோட ஃபேமிலி தான் வந்துட்டு வெல்த்தியான ஃபேமிலியில, ஸோ அவங்க பணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அவர் வெளியாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சேனோட மீனிங் என்னதுன்னா, அவர் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பர்சன், மென்டல் ஹெல்த் இருந்தாலும் சரி, அவரோட யோசிக்கிற தன்மையா இருந்தாலும் சரி, இது எதுக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவு பெரிய மர்டர் பண்ணிட்டு அவர் வந்துட்டு ஃப்ரீயா வாக் பண்ணியிருக்காரு. லைக் அவர் வந்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் போல, ஜெயிலுக்கு போல, எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்கல. ஆனா அவர் வந்து மர்டர் பண்ணியிருக்காரு. இந்த உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் வந்துட்டு இப்படி ஒரு கிரைம் பண்ணியிருக்காரு. ஆனா எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லாம ஃப்ரீயா இருக்கிறாரு. இது எப்படி? லைக் நோ ஜஸ்டிஸ். சகாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, லைக் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, லைக் அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படி சொல்லி அவர் வந்து ஃப்ரீயா அந்த முத்திரை குத்திட்டோன்னே அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் இன்னும் ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி வெளியே நடமாடிட்டு இருந்திருக்காரு. சகாவை வந்துட்டு இன்டர்வியூஸ் கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம புக்கு எழுதியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, டெலிவிஷன்ல வந்துட்டு லைக் டிவி ஷோஸ்ல கூட அவர் வந்து வந்திருக்காரு. அண்ட் இதெல்லாம் அவர் வந்துட்டு அவர் பண்ண கிரைம் பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு சில பேர் வந்துட்டு அவர் மான்ஸ்டர்னு கூப்பிட்டாங்க, மற்றவங்க வந்துட்டு அவர் வந்துட்டு செலிபிரிட்டி கிரிமினல்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு ஃப்ரீயா வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து ஓப்பன்லி அண்ட் ஃப்ரீயா வாழ்ந்திருக்காரு. எந்த ஒரு முகமுடியும் போடாம, லைக் அவருக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் பண்ணது வந்துட்டு எந்த ஒரு தப்பும் இல்லாத மாதிரி தான் அவர் வந்து பொட்ரை பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. 24 நவம்பர் 2022 73 வயசுல வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு. இசை சகாவாஸ் கதையில வந்துட்டு நிறைய அன்கம்ஃபர்டபுளான ஒரு உண்மைகள் தெரிய வந்திருக்கு. பட் ஸ்டில் இது எந்த அளவுக்கு வந்துட்டு நியாயப்படுத்தணும்னு கேட்டாக்கா தெரியல. ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு அந்த கிரைம்க்கு வந்துட்டு கரெக்டான தகுந்த தண்டனை வந்துட்டு அவருக்கு வழங்கல. நிறைய பேருக்கு இந்த கேஸ்ல வந்துட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறவர் வந்துட்டு இந்த உலகத்துல இல்ல. மேபி சகாவா இருந்தப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது அடுத்த வாட்டி இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாதுல்ல. இவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காரு. ஸோ இதே தப்பு வந்துட்டு ஏன் மற்றவங்களும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணாம இருக்கிறதுக்காகயாச்சும் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம். பட் அதான் அவருக்கு கொடுக்கவில்லை. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் ஏதாச்சும் தவறுதெல்லாம் சொல்லியிருந்தேன், நீ மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில இவங்க பேர்லாம் சொன்னல, எனக்கு வந்து கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பண்ணேன். இன்கேஸ் மிஸ்டேக் இருந்தால் கூட என்னை வந்து மன்னிச்சிருங்கள். அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் பாய்.